கோடீஸ்வரி குடுத்த ஜூஸ குடிச்சிட்டு தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துலலாம் வந்து பிபி அதிகமாகி மயக்கம் போட்டு கீழ விழுந்துறாரு. என்னாச்சு? ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயந்துடுறாங்க. இதான் சாக்கு நம்ம கோடீஸ்வரிய மாட்டி விட்டுட்டு, வீட்ட விட்டு தொரத்த வைக்கலான்னு சொல்லிட்டு, என்ன சாப்பிட்டாருன்னு தெரியலையே! என்னாச்சுன்னு தெரியலையே! மாமா மாமான்றாங்க. இந்த மாரி ஏதாவது குடிச்சிருப்பாரு. அதனால மயக்கம் போட்டு விழுந்திருப்பாரு அதிகமாயிட்டு. லெமன் ஜூஸ் யார் குடுத்தது? இந்த கோடீஸ்வரி தானே குடுத்தா. அதில ஏதாவது கலந்து குடுத்துட்டுருப்பா. தாத்தா சாவணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டே இருக்காங்க. சூர்யாவால தாங்கிக்க முடியல. "சித்தி கம்முனு இருக்கீங்களா? இது அவங்க மேல தப்பு சொல்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அவங்க ஜூஸ் தான் கலந்து குடுத்தாங்க. என்னாச்சுன்னு தெரியல. முதல்ல டாக்டர் வரட்டும் அவங்கள கேட்கலாம்னு" சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. சித்ராதேவி டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டா பிரச்சனையாயிடுமே! என்ன பண்றது தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு, "தாத்தாக்கு பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு. மாத்திரைலாம் ஒழுங்கா சாப்பிடுறாரா? யார் மாத்திரை குடுக்குறது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாரி மகா தான் குடுக்குறான்னு சொன்னோனே, "என்ன மகா இன்னைக்கு மாத்திரை குடுத்தீங்க?" "மாத்திரைலாம் நான் கரெக்ட்டா குடுத்துட்டேங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்ப எப்படி பிபி அதிகமாச்சு? சந்தோஷமா தானே இருந்தார் தாத்தா. பிபி அதிகம் வேண்டிய அவசியம் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி லெமன் ஜூஸ் குடிச்சாங்க. "லெமன் ஜூஸ் குடிச்சாலாம் பிபி அதிகமாவாதே" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. "என்ன குடுத்தீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க தாத்தாக்குன்ற"